வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுங்கத்து கருப்பராயன் கோவில் அப்படிங்கிற ஒரு கோயிலுங்க. அதாவது இது அந்த புல்லா கோயில் துறைன்னு சொல்லுவாங்க, கோபிச்செட்டிப்பாளையத்தில். அதுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. அதாவது கொடிவேரியிலேருந்து வர வாய்க்காலுக்கு ஒட்டியே அந்த வாய்க்கால் போகிற தூரத்துக்குமே சைடில் ஒரு மண் ரோடு போகுது. அந்த மண் ரோடு வழியாக வந்தால் கொடிவேரியிலேருந்து வந்தாலும் அந்த வழியில் வரலாம், இந்த வாய்க்கால் ஒட்டியே. இப்போ நாங்கள் வேறு ஒரு வழியில் வந்திருக்கிறோம். இப்போ போயிட்டுருக்குறோம். இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். எங்களுக்கும் வழி கரெக்டான வழி தான் தெரியாது, இருந்தாலும் போகிறோம். கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் நல்ல ஃபேமஸ் கோயில்னு சொல்லிக்கிறாங்க. போகிறேங்க, இந்த சொல்லலாம். கரெக்டாக வயல்வெளிகளுக்குள்ளாரே போகுது ரோடு. அண்ணா, இந்த சுங்கத்து கருப்பராயன் கோயிலுக்கு இந்த வழிங்களாண்ணா? நேராக போகணும். ஓ, சரி சரி, நன்றி நன்றி. வயல்வெளிகளெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. திருமணம் பூரா பச்சை சேர்ந்து விவசாயிகள் மிக்க ஒரு ஊர். பாருங்கள், விவசாயத்துக்கு பேர் போன ஒரு நகரம்னா கோபிச்செட்டிப்பாளையம். பாருங்கள், அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு சுற்றியுமே பூரா விவசாயம்தான். திரும்ப பார்த்த இடம் பூராமே பச்சை பசேல்னே இருக்குது. வாய்க்காலில் தண்ணி போகுது பாருங்க. இது வாய்க்கால் பாசன முறைப்படி ஒவ்வொரு போகத்துக்கு ஒவ்வொரு பக்கம் திருக்குறதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ சுங்கத்து கருப்பராயன் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாகவே பாக்கு மரமும் தென்னை மரமும் பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக பாக்கு மரம், பாக்கு தோப்பு, ஃபுல்லாகவே பாக்கு தோப்பு. தென்னை மரம் கம்மியாக தான் இருக்குது, ஃபுல்லாக பாக்கு தோப்பு தான். இந்த பக்கம் பாக்கு தோப்பு, இந்த பக்கம் வயல்வெளிகள் பாருங்கள். அடுத்தது வாழைத்தோப்பு, வாழை. படி தென்னந்தோப்பு வச்சுருக்குறாங்க. இப்படிலாம் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக கரெக்டாக விவசாயம் செய்யணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி தெரியுது. நாங்கள் வச்சதெல்லாம் மாறி மாறி ஆனாலும் காயெல்லாம் காய்க்குது. ரோடு நேரம் கோயிலுக்கே போக மாட்டாங்க, ஏஞ்சல் தான். ஆமாம், கோயிலில் ஆடி மாதம் இந்த கோயிலில் ஆடி மாதம் மிக சிறப்பான விசேஷம் நடக்கும்னு சொல்கிறாங்க. மேலே நீ போக முடியுமா இல்லையான்னு தெரியல. இல்லை, அந்த இடத்த தாண்டிட்டே போயிடலாம். போக முடியுமா? முடியாது, போயிடலாம். இந்த வண்டி நிறுத்திக்கலாம். வேஸ்டி அடிக்கலாம். ஏன்னா எங்கே நிறுத்துறாரு, எனக்கு எடுக்காதறாங்க, எடுக்கிறது பாருங்க. வண்டி இங்கே நிறுத்திட்டோம். வண்டி சாவி எடுத்துட்டேன். வண்டி இங்கே நிறுத்திட்டோம். போது இப்படி இந்த பக்கம் திருப்பு. இந்த பக்கம் இங்கே பாருங்க. கரெக்டாக இந்த ரோட்டு வழியாக தான் வந்தோம். வண்டி இங்கே நிறுத்திட்டோம். இப்போ நாங்கள் சுங்கத்து கருப்பராயன் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த இடையில ஒரு சின்ன வாய்க்கால் இருக்கிறதுனால வண்டி உள்ளே போக முடியாது. அப்படியே இருந்தாலும் இதிலெல்லாம் வண்டி போச்சுன்னா சிரமங்க. போயிட்டு வர்றதெல்லாம் கரெக்டாக வண்டியெல்லாம் இந்த கரெக்டாக ஓட்ட முடியாது. நிறுத்திட்டு போனதை கரெக்டு. நானும் கூட எப்படியோ தாண்டி வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக போக முடியாது, ஏதோ ஒரு பக்கம் விழுந்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஆடி மாதத்தில் ஆயிரக்கணக்கான கிடாய் வெட்டுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறது தெரியல. இல்லை, கேள்விப்பட்டு தான் வந்தால் நிறைய கிடாய் வெட்டுவாங்களாமாங்க. அது ஒரு சிலர் கொஞ்சம் மிகைப்படுத்தின்னு சொல்லலாம். ஒருவேளை அதை விட எச்சாமல் வெட்டினாலும் வெட்டலாம்.
ஆடி மாதம் மட்டும் நல்ல ஃபேமஸான ஒரு இதுங்க. வாழையெல்லாம் வாழைத்தண்டு போட்டு வச்சுருக்குறாங்க. நார் உரிக்கிறது, வாழைத்தண்டு நார் உரிக்கிறது. தண்டும் இருக்குது, ஒரு தண்டும் இருக்குது, நார் உரிக்கிறது. நார் உரிச்சு அந்த பூ கட்டுறதுலாம் போகுதுல்ல, அதுக்கு போகும். ஓ, அதுக்கு நார் உரிக்கிறது. அப்புறம் வாழைத்தண்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஆமாம், வாழைத்தண்டும் விற்க போயிரு. வாழைத்தண்டும் தண்டு விற்கிறதுக்கு போய் அதே நேரத்தில் பூ கட்டுறதுக்கும் நாருக்கு நார் போயிரு. டேங்கப்பா, வாழையில் வந்து எல்லாமே காசு தான்ப்பா. பழத்தாருமே நல்ல விலைக்கு போகு. அதுக்கப்புறம் தண்டும் விற்றுக்கலாம், நாரும் பூ கட்டுறதுக்கு போய்க்கு. அதே நேரத்தில் வாழைக்கண்ணை தோண்டி கண்ணும் விற்றுக்கலாம். ஏகப்பட்ட ஐடியா. அந்தல ஆறு இருக்குதுண்ணா, ஆறு ஆற்றுக்கு பக்கம் வந்துட்டு. ஆமாம் ஆமாம், பார்த்தியா ஆறு வார் இந்தெல்லாம் பக்கமே வந்தாச்சு. ஆற்றுக்கிட்டே வந்துட்டு ஆற்றோட ஓரத்தில் தான் இருக்குதாட்டாங்க. ஆமாம், ஆற்று வழியாக வர முடியுமா? ஆற்று போய் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். இல்லை, ஆற்று வழியாக வர முடியுமா? ஆற்று வழியெல்லாம் வர முடியாது. இது என்ன செவ்வாழையாட்டு இருக்குதுங்க. அப்புறம் இப்படி அந்தல எல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறது தானே. செவ்வாழை மாதிரியும் தெரியுது, நேந்திரன் மாதிரி. நான் நேந்திரன். என்ன இது? நேந்திரன். வாழை வேறு சிவப்பு கலரில் இருக்கிறதுனால செவ்வாழை நேந்திரன். பரவாயில்ல, எப்படியோ கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலேருந்து ஆற்றுக்கு போகிற படியெல்லாம் திருச்சி தண்ணி வைக்கிறக்கெல்லாம் சௌரியம். பாருங்க, சின்ன கோயில் தாங்க, ரொம்ப பெருசாலாம் பிரம்மாண்டமெல்லாம் இல்லை. ஆனால் சக்தி அதிகம், பக்தி அதிகம், மக்கள் அதிகமாக வர்றாங்க. இல்லைண்ணா, நீ போயிட்டு அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க. உள்ளே போகிறதுக்கு வழியில் கேட்டாக்குது, வெளியில் நின்று எடுக்கணுமா? பாருங்கள், சுங்கத்து கருப்பராயன் கோயில். நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆற்றுக்கு போகிறதுக்கு படிக்கட்டும் இருக்குது. ஆற்றுக்கு கீழே வரைக்குமே போகும் இந்த படிக்கட்டு. இந்த படிக்கட்டு பாருங்கள், கீழே வரைக்கும் நேராக ஆற்றுக்குள்ளேயே போய்க்கலாம். அதான் இது பவானி ஆறு. கரெக்டாக நம்ம இங்கே கோயிலில் வந்து மண்டபம், சின்னதாக ஒரு மண்டபம் இருக்குது. அதாவது கிடா வெட்டுறவங்க இங்கே வந்து கிடா வெட்டிட்டு நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க. நேர்த்தி கடன் செய்கிறது தான்.